நம்ம மாடி தோட்டத்துல பார்பிடோஸ் செடி இருக்கு இல்லைங்களா? அந்த பிளான்ட் இருக்குங்க. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். 1 மாசம் முன்னதாங்க இந்த செடிய பத்தி ஒரு ஷார்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம். இதுல வந்து விட்டமின் சி வந்து நெறைய இருக்கு. விட்டமின் சி டேப்லெட்டே இதுல இருந்து தயார் பண்றாங்க. இந்த ஃப்ரூட்ஸ்ல இருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இப்ப வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடிங்க இந்த செடிய வந்து கவாத் பண்ணி விடலாம். பண்ணிவிட்டா நெறைய ஃப்ரூட்ஸ் வருமேன்னு கவாத் பண்ணி விட்டேங்க. அப்பயே உடனே மழையும் வந்ததுங்க. மழை வரவும் அந்த உடனே வந்து இந்த செடிகள் வந்து நெறைய புதிய துளிர்கள்லாம் நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. பூக்களும் நெறைய வந்துச்சுங்க. பூக்கள் மொட்டுக்களுமே இந்த செடியில வந்து நெறைய இருந்தது. அதுல ஒரு சில பூக்கள்லாம் வந்து பழங்களாவும் மாறி இருந்ததுங்க. நான் எப்பயுமே மாடிக்கு போம்போது அப்பப்ப வந்து பழங்கள வந்து பறிச்சுட்டு வருவேங்க. நம்ம வ ஒ அதிகமா இருக்காதுங்க. நம்ம தோட்டத்துல வந்து நெறைய இருக்குங்க. தோட்டத்துல பெரிய செடியா இருக்குது. நெறைய வரும். இதுல வந்து அவ்வளவா வராதுங்க. நாங்க அப்பப்ப ஒண்ணொன்னா பறிச்சு பறிச்சு சாப்பிடுற அளவுக்கு தாங்க இருக்கும். சரி நான் மாடி தோட்டத்துக்கு போகும்போதுங்க, அங்க வந்து ஜாதிமல்லி செடி இருக்குங்க. அங்க பூ பறிக்கலான்னு போனேங்க. போம்போது ஒரு நல்ல பழங்க. ரொம்ப அழகா நல்ல கலரா சூப்பரா இருந்ததுங்க கலர்ஃபுல்லா. சரி அத பறிக்கலாம் அப்படிங்கும்போது, சரி ஜாதிமல்லி பூ பறிச்சுட்டு அத ஃப்ரெஷ்ஷா பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரே அடி டிஸ்டன்ஸ்ல இருக்க ஜாதிமல்லி பூவுங்க. ஒரு 50 பூ தாங்க இருக்கும். அத பறிக்கலான்னு பறிச்சுட்டு இருந்தேங்க. பறிச்சுட்டு இந்த ஃப்ரூட்ஸ பறிக்கலான்னு திரும்பி பார்த்தா, பாதி பழத்த காணோங்க. பாதி பழத்த வந்து எது கடிச்சதுன்னே தெரியலைங்க. கடிச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு பாதி விட்டுட்டு போயிருக்குங்க. நானும் தேடி தேடி பார்த்தேங்க. எதையுமே காணோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.